வெல்கம் டு கிரிஷ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேற்பட்டு நான்வெஜ் வீடியோஸ் போடலான் இருக்கோம். நிறைய பேர் நிறைய தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோஸ் இது. நிறைய பேர் நான்வெஜ் வீடியோ போட சொல்லி எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதோ உங்களுக்காக கிரிஷ்வாஸ் கிச்சனில் இனிமேல் நான்வெஜ் வீடியோஸும் வரும். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி கடாய் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கடாய் சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எம்மியான முறையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சைட் டிஷ் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். இந்த கடாய் சிக்கனை நான் நேட்டிவ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி சிம்பிளாக ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல குளு கிளைமேட்டில் சிலு சாரலில் சுட இந்த கடாய் சிக்கன் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் தாங்க இருக்கும். இது இட்லி சப்பாத்தி பூரியிலேருந்து ரைட் சைடு டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்ட் ஆகும். வெறும் ரசம் சாதம் மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த கடாய் சிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ண இந்த சிக்கனில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எப்போ நான்வெஜ் வாஷ் பண்ணாலும் கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா உரசி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது முக்கியமான டிப்ஸ். அப்போ தான் அதில் அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதே மாதிரி இந்த சிக்கனை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் கர்ட் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக சாஃப்டாக நல்ல ஒரு டெண்டரான சிக்கன் ரெசிபி நமக்கு கிடைக்கும். அதனால தான் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். கடாய் சிக்கனுக்கு நல்ல ஒரு அடிகனமான கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது நேட்டிவ் ஸ்டைல்ன்றதுனால நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். ப்ளஸ் இது நான்வெஜ் ரெசிபின்றதுனால இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிப்போம் இல்லையா, நம்ம பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு அன்னாச்சிப்பூ மராட்டி மொக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல தூக்கலான தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சின்ன காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட வெட்டி வச்சுருக்கக்கூடிய 1 கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-12 பூண்டையும் நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு குறிப்பாக இந்த சிக்கன்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அது அந்த சிக்கனோட சூட்டை தணிச்சு கொடுக்கும். கூடவே நல்ல ஒரு டேஸ்டிங் கொடுக்கும். வெங்காயம் பூண்டு நம்ம சேர்த்த தாளிப்போடு சேர்த்து நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 கப் போல் நல்லா வெட்டி வச்சுருக்கக்கூடிய நாட்டு தக்காளியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதாவது இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கியிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும். இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சப்பொடி ப்ளஸ் தயிரோடு ஆட் பண்ண இந்த மேரினேட் பண்ண இந்த சிக்கன் இது கூட சேரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், உங்களுக்கு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். அதனால தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கைவிடாது நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இந்த நம்ம ஊற வச்சு இது கூட சேர்த்துருக்கிறதுனால கைவிடாது நல்லா வதக்கிடணும். இதில் பாருங்கள், நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி விட மாட்டேன். பட் சிக்கனில் இந்த மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பாருங்கள். 2 நிமிஷம் கைவிடாது வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. நான் தண்ணியே விடலை, பட் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஸோ இது அந்த சிக்கன் பாயில் ஆகிறதுக்கான இனஃப் வாட்டர். நான் தண்ணியே விடலை, அதில் இருக்க ஜூஸே நல்லாவே வந்திருக்கு. இந்த ஜூஸ் போதும். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், அதில் அந்த ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். நான் இந்த சிக்கனுக்கு நல்ல கலர் காரம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் அதாவது சிக்கன் மசாலா தூள், கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிரிஷ்வாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கோம். இந்த மசால் பொடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலா சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேட்டிவ் ஸ்டைலில் நல்ல ஒரு நேட்டிவ் அந்த ஃப்ளேவர் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா சேர்ந்ததுக்கப்புறமா அந்த சிக்கனோடு நல்லா அது ஒரு பீஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கைவிடாது வதக்கி எடுத்துடலாம்.
நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து 2-3 வாட்டி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் மேலாப்பில் சேர்த்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், அந்த நம்ம விட்ட எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். சிக்கன் வந்து நல்லா வெந்து அந்த மசாலாஸோட ராஸ்மெல்லாம் போய் பக்காவாக ஒன்று கூடி வந்திருக்கு பாருங்கள். அருமையான ஃப்ளேவருங்க. ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர். சமைக்கும் போதே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் ரெசிப்பியில் கடைசியாக பெப்பர் சேருங்க. அதே மாதிரி பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2-3 பெரட்டுனா போதும். அதே மாதிரி இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் சோம்புத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பெரட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அருமையான யம்மியான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கருவேப்பிலை தழை தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க அருமையான கடாய் சிக்கன் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசையோடு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இன்னும் சுக்கா ஸ்டைலில் வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷம் அப்படியே கடாயிலேயே வச்சுருந்து சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பீசஸாக உங்களுக்கு தனித்தனியாக அந்த மசாலா கோட்டாகி வந்துடும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அருமையான ஆவி பறக்க இருக்கக்கூடிய சூப்பரான கடாய் சிக்கன் நேட்டிவ் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.